நீங்கெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நான் ஏ ஆத்தா கூட பாடியிருப்பேன். ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியான்லாம் பாடியிருப்பேன். வேண்டாம் இந்த இடத்துல. சரி, இப்போலாம் தமிழ் திரைப்பட பாடல்கள்ல ஒரே ஏன் திருப்பி பாட்டை இங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதிகமா போய் இதுல ஒரு ரசிப்புத்தன்மை இல்ல, ஒரு காப்பி கேட் சாங்ஸ் தான் நிறைய இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இறைச்சல் தான் அதிகமா இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி இனிமேல் காப்பி அடிக்காம உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த தவறுகளை மன்னிக்க வேண்டும். நீங்க மெலோடியஸ் ஃபர்ஸ்ட் பாடல் ஜெகம்னி ஜனனி பாருங்க, ஜனனி ஜனனி பாடல்கள் எல்லாம் இப்போ வர்றது அரிதா. அப்பா மாதிரி ஆட்கள் தான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட முடியும். சோ அது என்ன வந்து நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பதில் போல நீங்களும் பிரபல பாடல்கள். ஆமாங்க, அந்த படத்துக்கான தேவையான அந்த விஷயம் இங்க தேவையில்லை. நிறைய திரைப்பட பாடல்கள் கச்சேரிகள் நிறைய பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து தருமபுரி மாநிலத்துல வந்து இது ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு எனக்கு. இங்க அவரு கூடயே உட்காந்து அவ்வளவு தூரம் ரசிச்சு அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய வாய்ப்பு மட்டும் இல்ல, பிளெஸிங். தர்மயாதின இசைப்புலவர் என்ற உயரிய விருது வழங்கியிருக்காங்க. ஏன்னா தர்மயாதினம் 12 காலமா 500 ஆண்டுகளாக பல அறிஞர்களை கௌரவித்து வருகின்றது. அது எனக்கு பிளசன்ட் சர்ப்ரைஸா கொடுத்துட்டாங்க. இன்ப அதிர்ச்சி. இதற்கு முன்னர் இந்த விருதினை பெற்றவர் KJ ஜேசுதாஸ் அவர்கள். அவர்களுடைய மனைவியால கொடுத்தாங்க. ஐயோ, அத கொடுத்தாங்க. சரியா 26 அவருக்கு கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் சின்னவனா நான் தெரியுறேன். ஏன்னா போல அவருடைய அந்த 60வது ஆண்டு விழாவில் ஜேசுதாஸ் அவர்களுக்கு 26 குருமணிகள் வழங்கினார்கள். இன்றைய தினம் நம்முடைய கார்த்திக் இளையராஜா ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய 27வது குருமணிகள் தர்மயாதின இசைப்புலவர் என்ற விருது இதுவரை யாருக்கும் வழங்கப்படாத அந்த பட்டம் இவர்களுக்கு இந்த தலைமுறையிலே இப்போது வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இன்னும் நம்மளோடு நிறைய பயணித்து அரிய இசை பணிகளை, அவர் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். அவர் அதிகம் பேச மாட்டார், நாங்க பேசுறதுக்கு நிக்கிறோம். இது வந்து ஆதினம் அவங்க சொன்னாங்க, சன்னிதானம் இல்ல எதுவுமே சொல்லல, நாங்க எங்க சாய்ஸ் தான். அவங்க ஃப்ரீயா ஐயா எந்த கட்டுப்பாடு எந்த கோட்பாடு எதுவுமே இதுதான் பாடணும் அதான் பாடணும்னு இல்ல. வேணும்னா சினிமா பாட்டே நாங்க பாடியிருப்போம். அவரை வச்சுக்கிட்டு அதெல்லாம் இந்த பாடல் குறித்து கேட்டாங்கன்னா நீங்கெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நான் ஏ ஆத்தா கூட பாடியிருப்பேன். ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியான்லாம் பாடியிருப்பேன். வேண்டாம் இந்த இடத்துல, அந்த இடத்துக்கு நல்லா இருக்காது. அந்த பிச்சை பாத்திரம் ஏங்கி அந்த ஏந்தி அந்த பாட்டுக்கு தர்ம சன்னிதானமே நல்லா ரசிச்சு பாடினாங்க. ஆமாங்க, அப்பா எழுதுற பாட்டு. ஆமாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரு அதை ரசிச்சு கேட்கிறாருங்கிறது பாக்குறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. மயிலாடுதுறையில இசை கச்சேரியில பங்கு பெறுறீங்க. இந்த கிராமப்புறத்துல நீங்களும் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. மயிலாடுதுறை காவேரி கருவூரமா இருக்கு. மயிலாடுதுறை எப்படி பாக்குறீங்க? மயிலாடுதுறை ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த கொஞ்ச வருஷங்கள்லயே. அது பாக்குறதுக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஊர்லாம் வந்து மக்கள் வந்து இங்க வந்து இருக்கிற கோயில் எல்லாமே பார்க்கணும்.